அது அப்பதான் தெரியும் கொட்டாண்டி அதனால நம் கடவுள் நம்மை காப்பார். கிழவிகளா நம் கடவுள் சொல்றது அடுப்புறையில காலையிலேயே நம் கடவுள். நான் நம் கடவுள் சொன்னா நீங்க நம்மை காப்பார் சொல்லணும். நான் நம்மை காப்பார் சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? அவ்வளவுதாயா. நீங்க யாரு சிங்க குட்டிங்க? நம் கடவுள் நம்மை காப்பார் சொல்லுங்க. நம் கடவுள் நம்மை காப்பார், நம்மை காப்பார். சூப்பர். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நான் அடிக்கடி கேட்பேன், யாரு டக்குன்னு பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கேட்டு பூசம் முடிச்சுட்டு தருவேன். அதனால என்னையே பார்த்துட்டு இடையில பேசவே கூடாது. யாரு ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஓகே? டீலாவா நோ டீலாவா? டீலாவா நோ டீலாவா? டீல். வெரி குட். தேங்க்ஸ் சார். சூப்பர். ஏறத்தாழ ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி ஆரம்பிக்கின்றேன். திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலை பள்ளியில் சேசி சபையில் சேர்வதற்காக அருட்தந்தை பன்னூரிடம் கடிதத்தை வாங்கிக் கொண்டு ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் அங்கே நடக்கின்ற இறை அழைத்தல் முகாமிற்கு சென்றான். பயங்கரமான ஆர்வத்தோடு அந்த திண்டுக்கல் மரியன்னை பள்ளிக்கு சென்றான். அங்கே பலவிதமான குருக்கள் தினந்தோறும் வந்து இந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் சொல்லிக் கொடுப்பதும் இறை அழைத்தலை பற்றி பேசுவதுமாக அப்படியே போய்விடுச்சு. ஒரு நாள் காலை இது 8:15 நாங்கள் ஒரு அறையில் கூற வேண்டும். அந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஒரு 3 பேர் 8:17 அந்த ரூம் உள்ள போனோம். அங்க ஒரு செருப்பு போடாத ஒரு ஜோக்கோட குண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தார். அவர் என்னை மேலே பார்த்தார். எவ்வளவு நேரம் என்ன பண்ண அப்படின்னு நான் சொன்னேன், லிஸ்ட் வந்தேன் அப்படின்னு. அது சரி, 8:15 கிளாஸ், நீங்க 8:17 வரீங்க அப்படின்னா நான் சொன்னேன் 8:17 தானே, 2 நிமிஷம் தானே, என்ன ஆயிரம் 2 நிமிஷம் உனக்கு 2 நிமிஷம் உட்கார்ந்து 180 பேருக்கு நான் முகாம் அட்டன் பண்ற 180 பேருக்கு 180 பேருக்கு 2 நிமிஷம் தான் கணக்கு பண்ணி எங்க போகுது அப்படின்னா நான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த சட்டத்தை போட்டு துண்டு போட்டவர்கிட்ட சொன்னேன், ஒரு சுதந்திரமே இல்லையா? இப்பவே இப்படின்னா உங்க சபையில சேர்ந்த கூட சுதந்திரமே தான் போடவே. அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்றும் ஞாபகம். சுதந்திரம் என்றால் என்ன? என் விருப்பத்தின்படி நான் ஆசைப்பட்டபடி இருப்பது சுதந்திரம் அல்ல. அப்படின்னா சுதந்திரம் என்றால் என்ன? அவர் சொன்ன பதில், ஒழுங்குகளுக்கு, ஒரு பள்ளிக்கூட ஒழுங்குக்கு, ஒரு பங்கின் ஒழுங்குக்கு, நீ வாழ்கின்ற குடும்பத்தின் ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டதே சுதந்திரம் என்று சொன்னார். ஆக ஒரு இடத்தில் இருக்கிறேன் என்றால் அந்த இடத்தில் உள்ள ஒழுங்குகளுக்கு நாம் கட்டுப்பட்டு அதில் வருகின்ற சுதந்திரத்தை அனுபவிப்பதுதான் உண்மையான சுதந்திரம். சொன்னவர் நமது மண்ணின் மூத்த வைத்தர், வாங்கி கட்டி கொண்டவர் நான் தான். நம் கடவுள் அது. என் அன்பு மக்களே, இன்றைக்கு போன வாரத்தில் நாம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய இளைஞர் ஞாயிறை இந்த ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கில் நாம் கொண்டாடுகின்றோம். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில பேதுருவை நோக்கி ஆண்டவர் பேசிக் கொண்டே இருப்பார். சீமோனே சீமோனே, என் அன்பு செய்கிறாயா? ஆண்டவரை அன்பு செய்கிறேன், என் ஆடுகளை மேய் என்று சொன்ன கடவுள் இதோ 18ஆம் வசனத்துல, கடைசி அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீ இளைஞனாக இருந்த பொழுது உன் இடையில் நீ கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பப்பட்ட இடத்தில் நடமாடி வந்தாய். ஆனால் உனக்கு வயதான பின் நீ அதை செய்யவே முடியாது என்று சொல்றார். ஆக சுதந்திரம் என்பது என்ன? நான் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் அப்படியே இருப்பேன் என்பது அல்ல. கோவிலுக்கு வந்தால் அதனுடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. கோவிலில் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாது, இந்த இடத்திலே நான் பேசக்கூடாது, இந்த இடத்திலே நான் பிறரோடு பேசாமல் கடவுள், இது கோவிலில் உள்ள ஒழுங்கு. பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் படிக்க வேண்டும், கொடுத்த பாடத்தை படிக்க வேண்டும்,
வெளியிலும் இழந்தது. அதனால பேசுவதற்கு பயப்படுகிறது, மற்ற நண்பர்களை பார்த்து பேசுவதற்கு பயப்படுகிறது, நம்முடைய காரியத்தை சொல்வதற்கு பயப்படுகிறது. இது உண்மை. நம்ம வீட்டு விஷயத்தை இன்னொருத்த பேச பயப்படுகிறோம் என்றால் நம் ஒழுங்குகள் நேராக கட்டுப்படாமல் இருக்கிறது. அதான் நம் இயேசு. அன்பு மக்களே, இந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் இந்த நற்செய்தியை இந்த 3 வாசகங்களில் சிந்திக்க அழைக்கின்றேன். இது அப்படியே மனசில் வச்சு மனிதனுடைய தேவைகள் 4 வகையாக பிரிக்கிறார்கள். தேவைகள் 4 தான். இது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா ஒரு மனுஷன் முழுமையாகிறான். முதல் வகை தேவைக்கு பெயர் அடிப்படை தேவைகள். அப்படின்னா என்னது? உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுக்க உடை, அவ்வளவுதான். இது அடிப்படை தேவைகள். இது இருந்தாலே ஓரளவு மன நிம்மதி வரும். சரி, அடுத்ததாக சொல்வது சமூக தேவைகள். அப்படின்னா என்னது? குடும்பம், குழந்தை, உறவுகள். ஒரு சமூகத்தில் வாழ்வதற்கு இந்த தேவைகள் கண்டிப்பாக தேவை. மூன்றாவதாக பாதுகாப்பு தேவைகள். அது எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணம், பதவி, பட்டம், உயர்வு, பெரிய பெரிய வீடு, இதெல்லாம் பாதுகாப்பு தேவைகள். நான்காவதாக உள்ள தேவைகள் பெயர் உளவியல் தேவைகள். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம், நேசம் எல்லாமே. நீங்க ஆண்டவர் தொடக்க உள்ள குடும்பத்தை கட்டி எழுப்பிய போது இதெல்லாம் சேர்ந்தே இருந்தது. அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு இருப்பதற்காக ஏவாளை கொடுத்தார். அவர்களுக்கு இதோ உளவியல் தேவைக்காக ஏவாளையும் ஆதாமையும் அன்பு செய்ய வைத்தார். அவர்களுக்கு தேவையான உடையை ஆண்டவரை உடுத்தினார். அவரே எல்லாவற்றையும் பார்த்தார். இந்த தேவைகளில் மிக முக்கியமான அவசியமான ஒன்று உணவு தேவை. நான் தூத்துக்குடியில் இருக்கும் பொழுது ஒரு ஸ்கூலுக்கு 6, 7, 8 பசங்களுக்கு மறைக்கல்வி எடுக்கிறதுக்காக போயிருக்கேன். அதனுடைய திட்டமே இறை அழைத்ததை பற்றி பேசுறதுக்காக. அப்ப பசங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏண்டா இயேசு நற்கருணை உணவாக மாறினார் அப்படின்னு. ஒரு பையன் பயங்கர ஸ்பீடுங்க, சட்டு எந்திரிச்சோன்னா உங்களுக்கு தெரியாத நல்லா கவனிங்க. ஒரு பேனாவா இயேசு தன்னை கொண்டு வந்திருந்தாருன்னா மைக்கி காலையில என்ன செஞ்சுமா வெளியில போட்டுருவான். பயங்கரமான ஒரு அர்த்தம் வரும். ரெண்டாவது, ஒரு டிவியா வந்திருந்தாருன்னா உத்துபாவும் போர் அடிச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்படின்னா ஒரு மொபைல் போன் வந்திருந்தா ஏதோ பார்ப்பான், அப்புறம் அதே மொபைல்ல இயேசு திருப்பலியையும் பார்ப்பான், அப்புறம் கண்ட கடலையும் பார்ப்பான். எதுக்கு? நான் உணவு என்பது எப்போதும் என்னாலும் எந்நேரமும் தேவைப்படுகிறது. என்னதான் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி 1000 தடவை கிரிக்கெட் அடிச்சுட்டு இருந்தாலும் கரெக்டா டைம் ஆயிடுச்சுன்னா அங்க உள்ள என்ன செய்யும்? அப்படியே சுழலும். எப்படா வீட்டுக்கு போகலாம்? அம்மாவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற தண்ணி குடி பானையா உருட்டி சாப்பிட்டு அதே உணவுல போய் இருப்பான். உணவு இரண்டு மக்களே, இந்த உணவை மையப்படுத்தி ஆண்டவர் நற்கருணை உணவாக நம்மிடம் வருகின்றார். இப்ப இந்த நற்கருணை உணவை மையப்படுத்தி ஒரு நிகழ்வை எடுத்து சொல்லுகிறேன். 1980, 90களில் நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் பாலைக்கோட்டை பிஓசி மைதானத்துல நற்செய்தி கூட்டம் நடைபெறும். அதை ஞாபகம் வச்சவங்களுக்கு தெரியும். நற்செய்தி கூட்டம் அதை நடத்துவதற்காக குருசிபாதன் அப்படின்னு ஒரு பிரதர் வருவார். உங்களோட சாதாரண பேண்ட் ஷர்ட்டை போட்ட ஒரு நபர் மிக அற்புதமாக வைப்பார். என்னை எங்க அக்கா கூட்டிட்டு போயிருக்கிறாங்க 6ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது. அங்க போய் நான் தூங்குறது அது வேற ஒன்று. ஆனால் மிக அற்புதமாக பேசக்கூடிய ஒரு நபர், அதுவும் மாதாவை பற்றி அவ்வளவு அழகா பேச. இன்றும் அந்த மறைமுறை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அங்கே இருந்த ஒரு 3000 மக்களை பார்த்து கேட்டார், உங்களுக்கு எந்த மாதாவை தெரியும்? இயேசுவின் காலடியில் நின்று அழுது கொண்டிருந்தவரையா, அவரை காலாட்டி சீராட்டி வளர்த்தவரையா என்று மாதாவை பற்றி அவ்வளவு அற்புதமான மறைமுறை வைக்கக்கூடிய நபர். நான் பார்த்தது 1990களில். அவரை நான் இறையியல் படிக்கின்ற பொழுது கோத்தகிரியின் ஊட்டி கரையில அவரை பார்க்கின்றேன். அப்புறம் அது ரொம்ப முக்கியம். கோத்தகிரியில் அவரை பார்க்கின்றேன். அங்கே இருக்கின்ற ஆலயத்தில் நற்செய்தி கூட்டம் நடந்து வர ஏறத்தாழ 2000 மக்கள் காத்து கிடக்கிறார்கள். இந்த நபர் திருப்பலி நடைபெற்ற போது அங்கே வந்தார். கிறிஸ்துவின் பிரதர் வந்தவர் திருப்பலிக்கும் வரல. அதன் பின்பு நடந்த அந்த நற்கருணை ஆராதனைக்கு வரவே மனுஷ பயம். அவனால்
சேர்ந்து கையில கொள்ளியா வாய்ப்பார் கோர்ஸ் போட்டு நான் கொண்டாடி குழந்தை எல்லாம் வந்து அப்படி ஜம்முன்னு வந்தார். வந்து நின்னாரு. அவர் பாட்டு நக்கரணைக்கு வர நேர மேடை ஏறினார். அப்போ ஒரு 2000 கடைசியாக திருச்சியை படிக்கின்ற பொழுது அவருடைய கூட்டம் பக்கத்துல பொறுப்பாக ஒரு இடத்துல நடந்துச்சு. அப்ப என் பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னே சூப்பரா அருமையா பேசுவார். அவங்களாம் சொன்ன உண்மையை சொல்றேன் போய் சொல்றேன் நல்லா நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன் அப்படின்னு எல்லாருமே போனோம். எல்லாருமே அவருடைய கூட்டத்துக்காக நீங்க நம்பவே மாட்டேங்க 3000-4000 பேருக்கு மத்தியில் பேசிய அந்த நபர் நற்கருணை அந்த உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதால் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்கிறதால் அவருடைய வாழ்வு எப்படி ஒடிந்து போனது என்பதை நான் அறிவிக்கின்றேன். 4000-5000 பேருக்கு மத்தியில் பேசியவர் அங்கே போடப்பட்டிருந்த 500 சேர்களில் வெறும் 57 பேர் மட்டும் உட்கார்ந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்பேற்பட்ட மனிதனை இந்த நற்கருணை பக்தி இல்லாததால் திருப்பலியின் மகிமையை உணராததால் ஆண்டவர் தலைகீழாக இன்றைக்கு நம்முடைய தந்தை வெறுமாக சொல்வது நடந்து கொண்டிருக்கிறது, மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு மக்களே, அவர் நற்கருணை என்பதை நாம் உணராமல் அதை உணர்த்த ஆசைப்படாமல் இருந்தால் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அது இங்கே நடக்காமல் இருந்தாலும் மேலே நிச்சயமாக நடக்கும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தி வழியாக நானே வானில் முளை உங்களுக்காக வந்த உணர்வு என்னை உண்டா நீங்கள் நீர் மூடி காட்டி. என் அன்பு மக்களே, ஆண்டவர் இந்த நற்கருணை உணர்வு வழியாக நமது தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். அதாவது ஒவ்வொரு முறையும் சாப்பிடுகின்ற பொழுது நம்ம சிலுவை போடணும். அச்சி அப்படின்னு சொன்னா இயேசுவே அச்சின்னு சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். இங்க அப்படியெல்லாம் சொல்றதே கிடையாது. இந்த பக்கம் போற பழமா அப்படியே செத்து போச்சு, அது அப்படியே போச்சு. சாமிக்கு போய் விழுந்து வைக்கிற பழக்கம் அப்படியே போச்சு. நிறைய காணாமல் போய் கொண்டிருக்கிறது. திரும்ப வருகின்ற பொழுது நாம் அந்த இடத்தில் நிகழ்த்த மாட்டோம் என்பதை நாம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நற்கருணை ஆண்டவரை தாசனப்படுத்தி அந்த நபரை ஆண்டவர் விளக்கி விட்டார். நிச்சயமாக இது எல்லோருக்கும் நடக்கும். அப்படியே நிகழ்வுக்குவாங்க. இந்த நற்கருணை உணவு எப்பேற்பட்டதாக நமக்கு தரப்படுகிறது. நீங்க இன்றைய நற்செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார், இதை தகுந்த தயாரிப்போடு உண்ண வேண்டும், உண்டால் நீங்கள் நிலை வாழ்வை பெறுவீர்கள். இதே வார்த்தையை பவுலடியார் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல மிக அழகாக 26ஆவது வசனத்திலே சொல்லுவார். 1 கொரிந்தியர் 11:26 மிக அழகாக சொல்லுவார். எடுத்தவர் சத்தமா வாசிங்க. அடிச்சு தாளுங்க. ஏப்பா ஒருத்தர் வாசிப்பீங்களா? ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை கொண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில், நல்லதுமைய எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் ஆண்டவருடைய கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கு ரத்தத்திற்கும் எதிராக குற்றம் செய்தார். இதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், பெங்களூர்ல நான் பார்த்த ஒரு நிகழ்வு. ஒரு பிரதர், ஒரு யங்ஸ்டர், ஒரு இளைஞர் வந்து அவங்க அம்மா அடிக்கடி பூசைக்கு போன்னு சொன்னா வழக்கமா இளைஞர் சொல்றது உனக்கு வேற வேலை இல்லை போமா அப்படின்னு. அந்த பையன் ஒரு முறை என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, கத்தோலிக்க கிறிஸ்தவ பையன். இப்பதான் அந்த கையில வாங்க ஒரு ஃபேஷன் இருக்கு இல்லையா, தயவு செய்து திடீர்னு வாங்குகின்ற பொழுது 3 விதமான பக்தியை கிடைக்கும். உங்க சனி முடிச்சு மொபைல சேர்த்து கொண்டு வராது. இதுவே ஏன் பங்காக தரக்கு. ஏன்னா நீங்க ஒவ்வொரு பொடினா சொல்லுவாங்க, அசால்ட்டா மொபைல் வச்சுப்பாங்க வாங்குறது. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவருடைய உடல் இது அழிந்து போகக்கூடிய ஒரு மொபைல். இப்படி வச்சுக்கிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு போறது, அங்க போய் இப்படி வாங்குறது இல்லை இப்படி எடுக்கிறது நிறைய. இது ஒண்ணு. 2வது அழிவு கட்சிக்கு வச்சுக்கிறது. சில பேர் இந்த கட்சி பற்றி நீக்குவாங்க. நேற்று கூட கம்மாப்பட்டியில ஒரு பொண்ணு சொல்லுவோம், கட்சி பற்றி அப்படி ஓடி வருவீங்க டிஎன்ஏ பார்த்துச்சு. கட்சிக்கு முக்கியமா ஆண்டவருடைய ரத்தத்தை ஓடி பெங்களூர்ல அந்த பையன் இதே வாங்க அவங்க அம்மா சொல்லி சொல்லி கேட்காம நற்கருணை வாங்கிச்சு. அவங்க பாட்டு அதை புரிஞ்சுட்டு இதுல எல்லாம் பெருசா இருக்கிற போது இது சொல்லிட்டு கிடந்த வயசான ஒரு விஷயத்து அப்படியே உடச்ச பாட்டி போட்டு போயிட்டாங்க. அம்மா சொன்ன நிகழ்வு எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு வரணும். அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த பையனுடைய நாக்கு இந்த உள்ள
பேசவே முடியல, உள்ள சாப்பாடு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா சொல்லுச்சு, இதுக்கு வந்திருக்கு தெரியுமா உனக்கு, இன்னைக்கு என்ன செஞ்ச, நான் சொல்லி சொல்லி கேட்காம நடுவுல உடைச்சிட்டு ஒவ்வாட்ட வாயில தூக்கி போட்டு பாட்டியில போட்டு ஒவ்வாட்ட போயிட்ட. ஆண்டவருடைய உணவை தகுதியற்ற நிலையில் நீங்கள் உண்டா ஆண்டவருக்கு எதிராக குற்றம் செய்யும். அதே இடத்துல பவுலடியார் இன்னும் அதிகமாக சொல்லிருந்தார். நன்றாக கவனியுங்கள். 29வது வசனம், ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கின்றார். இதுக்கும் அதே அது உண்மை அப்படின்னு தெரியாம நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நான் அதை சொல்லிட்டே இருக்கலாம், எனக்கு டைம் பார்த்தா நற்கருணை உண்மைகள் ஆயிரம். யார் ஒருவர் நற்கருணையை உண்மையிலே விசுவசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுகின்றார். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம் காலத்திற்கு அந்தோனியா நற்கருணையின் பெரிய நான்காவலர், நற்கருணையின் பெரிய பிரசங்கியார், நற்கருணையை தன் சொந்தமாக்கிக் கொண்டவர். அதனால் தான் கழுதையின் படுக்க வைத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நற்கருணை ஆண்டவரை நல்ல முறையில் பெறுவதற்கு தயார் செய்யும். அதனால் நாம் என்ன செய்யணும்? அதனால் நற்கருணை பெறுவதற்கு என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப ஆண்டவர் எதிர்பார்க்க ஒன்னே ஒண்ணுதான், நாம் நம்மை பரிசுத்தப்படுத்த. நாம் லேவியர் புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல இப்படி வாசிக்கின்றோம். லேவியர் புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது 19:2 வசனம், கூற வேண்டியது தூயவராக இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுள் ஆண்டவராகிய நான் பரிசுத்தம். இங்க மட்டும் மக்களுடைய ஏசிய கடவுள், வீட்டுக்கு போனா எவனோ ஒருத்தன், கோவிலுக்கு போனவனுக்கு இயேசுவே நிச்சயம், வீட்டுக்கு போனா எல்லாம் உள்ள வந்திருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்கள் ஆண்டவர் என்றார், நான் உங்கள் தெய்வம் என்றார், நான் உங்களை படைத்தவர் என்றார், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீ பரிசுத்தமாக இரு. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா, கேட்டா அதை பேசாம போதும், மற்றவர்களுக்கு பொண்ணி பேசாம போதும், ஆண்டவரோட ஆசீர்வாதம். இரண்டாவதாக ஏன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு பதிலையும் நாம் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்துல பவுலடியார் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4 7வது வசனம், கடவுள் நம்மை ஒழுங்க கேட்டிருக்கல்ல, தூய வாழ்க்கைக்கு அழைத்து. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய திருவருட்சாதனங்கள் பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். நான் உண்மையிலே யார் இப்படி அரேஞ்ச் பண்ணாமே தெரியல, ரொம்ப அழகா அற்புதமா வச்சிருக்கிறார். சின்ன வயசுல நான் தப்பு செய்ய முன்னாடியே என்னை ஆண்டவர் தண்ணீரால் கழுவி தூய ஆவியை கொடுத்து என்னை பரிசுத்தப்படுத்துகிறார் இல்லையா? நான் பரிசுத்தமாகின்றேன். பியூட்டிஃபுல். இரண்டாவதாக எனக்கு ஒரு மெச்சூரிட்டி, 12 வயசு ஆகுது. நான் ஒரு வயதிற்கு வந்தவுடன் சில தவறுகளை தெரிந்தே செய்தவுடன் திருச்சபையை மறுபடியும் அழைத்து இதோ முருதி பூசுதல் என்ற பெயரால் நெற்றியில் பூசி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. பியூட்டிஃபுல். மூணாவதா பாத்தீங்கன்னா அதன் பின்பு ஒரு வயசு வந்தவுடனேயே நான் என்ன செய்கின்றேன்? எல்லா தப்பையும் செய்கிறேன். திருச்சபை அழைத்து ஒவ்வொரு சாதனத்தை செய்ய என்று சொல்லுகிறது, பரிசுத்தப்படுகிறது. இந்த ஒவ்வொரு சாதனம் செய்த பின்பும் நாம் உணராமல் இருப்பதற்காக அவரே தன்னுடைய உடலை கொடுத்து என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். இது இன்னும் ஒருபடி மேலே போய் நான் இளைஞனாக இருக்கின்ற பொழுது எனக்குரியவர்களை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமணம் என்ற உற்சாகத்தால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அதனாலதான் 2 கையை சேர்த்து பிடிக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். முடிக்கும் போது வெப்பத்தை மட்டும் 1000 வாட்ஸ்லாம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எங்க போதே தெரியாத வெப்பம். அந்த கைப்பிடித்தல் என்பது என்னுடைய கையும் உன்னுடைய கையும் 2 சேர்ந்து பரிசுத்தமாகிறது. இந்த 2 கரங்களை தான் இதோ குழந்தையை கொண்டு வருகிறது. இந்த 2 கரத்தால் தான் குடும்பம் வருகிறது. எனவே நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். திருச்சபை அன்பு மக்களே, ஆக நம்மை ஆண்டவர் ஒழுங்கு கேட்கின்றார், தூய வாழ்க்கை கிடையாது. சில நேரத்துல நம்பலாம், சில நேரத்துல சொல்லலாம், அவரை பத்தி தெரியாதா, இவரை பத்தி பேச, தட்ஸ் ஓகே. ஆனால் அதிலே விழுந்து விடுவது பெரிய பாவம். கடைசியாக எதிரே எழுதிய திருமுகம் 14வது அதிகாரத்துல
இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 12:14 வாசிப்புகள். 12:14. உரிமையை நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை பார்க்கவே முடியாது. நிச்சயமா பார்க்க முடியாது. அதனால நம்ம பக்தி எப்படி இருக்குன்னா, இப்ப எல்லாம் கிறிஸ்துமஸ் பேசிட்டு இருக்கோம், தலையெல்லாம் இருக்கோம். ஆனா எங்க இருந்துதான் பக்தி வருதுன்னே தெரியாது. இது என் உடல்ல உடனே அப்பா எல்லாருமே போகிறதுல நம்ம அனுமையா போயிட்டு இயேசுவே இயேசுவே இல்லை, அது அல்ல. பரிசுத்தம் என்பது அல்ல. ஆண்டவருடைய உடல் என்பது அது அல்ல. இது உணர முடியவில்லை என்றால் நாம் நற்கருணை வாங்காமல் இருப்பது மேலாக நான் சொல்றேன். ஏனெனில் ஆண்டவருடைய பிரசன்னம் பிதாசுதன் கோடுகளிலிருந்து இறுதி வரை நாயத்தில் நிரம்பி இருக்கிறது. அதனால் நாம் தீர்க்கம் தெளிக்கின்றோம், காணிக்கை செலுத்துகிறோம், நிறைவாக வாசிக்கின்றோம், பகிர்கிறோம், பேசுகிறோம், நிறைய நிறைய நிறைய. ஆனால் உணராமல் நாம் நேரத்தில் இயேசுவே அப்புறம் அவரை முடிவு, அதுக்கப்புறம் மறுபடியும் இவர்கள இயேசுவே, அதுக்கப்புறம் தலை எங்க போனே தெரியாது. பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை பார்க்க முடியும். இன்னைக்கு அந்தோனியார் கையில குழந்தை விளையாண்டாலும் எவ்வளோ நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு. அதை நம்புற நமக்கு என் கையிலும் வருதார் என்று இன்னைக்கு நம்பி இருக்கிறோம். என் கையில் நிச்சயமா வருவாங்க, நான் நம்புறேங்க. என்னைக்காவது வருவார். நான் இரவிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என் கையிலும் இந்த குழந்தை இயேசு வருவார். நம்புகிறவர்கள் தான் ஆண்டவரை பார்க்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் பார்க்க முடியாது. எனவே இந்த நாளில் சுதந்திரத்தை தாண்டோண்டித்தனமாக பயன்படுத்தாமல் நான் என்னுடைய தேவையான நற்கருணைக்காக நான் என்னை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை என்னாலும் நான் போற்றுவேன், புகழுவேன் என்று யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்றென்றும் ஆசீர்வதித்து வருகிறார். தலைமுறை தலைமுறை அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு அகலவே ஆகலாம். இன்னைக்கு மட்டும் கைவிடாத தெய்வம் இனியும் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு வரும். அதற்காக ஜெபியுங்கள். அதற்காக நற்கருணை பக்தியை இந்த பிள்ளைகள் மத்தியில் கொடுங்கள். தயவு செய்து இன்றைக்கு திருப்பலிக்காக கையில் இருக்கிற மொபைல் தூக்கி நற்கருணை வாங்குவார்கள் சொல்லி கோச்சுகள். அதே மாதிரி உங்க அழுக்கு கட்சி கூட வராது. தயவு செய்து கைகளை சுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்த ஆண்டவரை பெறுங்கள். அது சால சிறந்தது, ஆசீர்வாதத்திற்குரியது. அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதே அவர் படைத்த மக்களாக நம்முடைய கடமை. இந்த சிந்தனையோடு திருப்பலியில் பங்கேற்போம். ஆமென். எழுந்து விசுவாசத்தை